கருவாய் அண்ணா, விஷயம் தெரியுமா? ஒரு முக்கியமான விஷயத்தை தான் உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்திருக்கிறேன். விஷயம் தெரியுமா அண்ணா? அடே மடையா, என்ன விஷயம் சொன்னா தானே தெரியும். விஷயம் தெரியுமா எப்படிடா தெரியும்? என்ன ஆச்சு? யாரையும் செத்துக்கிட்டு போயிட்டாங்களா? ஏதாவது ஒண்ணு சொல்லித்தல, பதறது இல்ல. என்ன அது இல்லைன்னா, தடியருக்கும் உடம்பு சரியில்லை. நம்ம தடியற்காட்டுல இன்னைக்கு எந்த வீட்டுக்கும் பாலே ஊத்தலன்னா அவனுக்கு முடியாம இருக்குது, யாருக்கும் தெரியாது. இல்லை மக்கு மடையா, இது ஒரு விஷயம் மேல அவன் பால் ஊத்துனா என்ன, அவன் வாய்க்கே பால் ஊத்திக்கிட்டா எனக்கு என்னல? நீ லூசு மாதிரி வந்து இந்த விஷயத்தையால சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு நிறைய வேலை இருக்குது, போகிட்ட. என்ன மரமண்டு, உனக்கு விஷயமே தெரிய மாட்டேங்குது. அவனுக்கு பால் ஊத்தல, நம்ம பாக்கெட் பாலை ஊத்தி அதுல தண்ணி கலந்து ஊரா போய் ஊத்தணும்னா நமக்கு தானே லாபம். என்ன சொல்ற? இதுக்கு ஏல ஆட்டோ டயர் நாய் முந்து பாக்குற மாதிரி இவ்வளவு பக்கத்துல வந்துகிட்டு இருக்க? தள்ளிப்போ. சரி, நீ சொல்றது சரியா தான் இருக்குது. போய் பாக்கெட் பாலை வாங்கிட்டு வா, கலந்து விடுவான். ஏ குண்டு, ஒரு 3/4 லிட்டர் இல்ல 1 லிட்டர் பாலை கொண்டா, எனக்கு வேணும். குட்டையா, யாரடா குண்டுங்கிற? வந்தே கண்ணு கையெல்லாம் திருவி போட்டு போடுவேன், ஆளி முகரையும் பாரு. ஆமா, நீ எப்பவுமே 1/4 லிட்டர் பால் கூட வாங்க மாட்டேன், 100 பால் 50 பால் கேட்டுக்கிட்டு இருப்ப. இன்னைக்கு ஆச்சரியமா எப்படா 1 லிட்டர் பாலை மனசார வாங்குற? எனக்கு டவுட்டா தான் இருக்குது. இந்த விளக்கம்லாம் உனக்கு இதுக்கு நான் சொல்லணும்? நான் காய்ச்சி தரேன், நீ பாலை மட்டும் கூடு. மத்தபடி வாய் பேச்சுல வாயை தேச்சு வச்சுடுவேன். இல்ல என்னன்னு ஆச்சரியமா 1 லிட்டர் பாலை வாங்கிட்டு வந்து வச்சிருக்கீங்க, ரொம்ப ஆச்சரியமா தானே இருக்குது. இல்ல கருவாய்பாயில இன்னைக்கு திக்கா டீ போட்டு குடிக்க போறமாக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. சரி கொண்டா, டீ போட்டு தரேன். கிளவியா, நீ வேற தடிய நீ ஊர்ல எந்த வீட்டுக்கு பால் ஊத்தலையாமா? அதான் பாக்கெட் பாலை ஊத்தி கலந்து விட்டு நம்ம காசை கறந்து புல்லாம். 1 லிட்டர் பாலுக்கு நல்லா 3 லிட்டர் தண்ணி ஊத்துனேன்னு வச்சுக்க, எவ்வளவு பாலா இருக்கும். இந்த கெட்ட பேர் வந்தா கூட தடியனுக்கு தான் போய் சேரும்ல. இல்ல பேராண்டி, ஆமல உன் மூளைதான். பேசாட்டி இதை கலந்து விட்டு வித்து போடுவோம்ல. ஏதாவது பேர் வந்தா தடியனுக்கு தானே போகும். ரொம்ப நல்ல செய்தியா தான் இருக்கு. சரி தள்ளிக்கலவே, எல்லாத்தையும் கலக்கி சீக்கிரம் வீடா போய் ஊத்துவான். அண்ணா, சீக்கிரம் வித்துட்டு காய்ச்சி கொண்டு வாண்ணா. நான் ஒரு வேண்டுதல் வேற வச்சிருக்கிறேன், அதை வச்சுதான் நம்ம ஒரு வேண்டுதல் செய்ய போறோம். சரியா? எக்கோ பால் டப்பா எடுத்து வந்து வாங்கிக்க போறியா? என்ன கருவாயா, நான் உன்கிட்ட பாலே வாங்க மாட்டேனே, நீ எங்கிட்ட பாலை தூக்கிட்டு வந்துருக்கிற? நான் எப்பவுமே தடியன்ட்டே தான் வாங்குவேன். உன் பால் வேணா ஒண்ணு வேணா என்னத்தே கலந்து கொண்டு வந்துட்டு போச்சு. நான் தடியன்ட்டே வாங்கிக்கிறேன்டா. ஐயோ அக்கா, உனக்கு விஷயமே புரிய மாட்டேங்குது. தடியே உடம்பு சரியில்லாம படுத்து கிடக்குறாரு, அதுக்காகத்தான் பால் வச்சுட்டு தூக்கிட்டு வந்து என்னை ஊத்த சொன்னாரு. அதான் நான் வந்து ஊத்துறேன். அப்படியாடா, சரிடா, பாலை ஊத்து. என்னது இது மொட தண்ணியா அவ்வளவு இருக்குது? ஏண்டா பாலா இதை வேற எதுவும் மாடாது? என்ன லலிதாக்கா, பசும்பால் அப்படித்தான் பச்சை தண்ணி கணக்கா இருக்கும். ஆனா அத்தான உடம்புக்கு சத்த, வாங்கிக்க புடி. கிளவியா, இந்த பால் இன்னைக்கு தடிய உடம்பு சரியில்லைன்னு படுத்து கிடக்குறாரு, அதனாலதான் நான் ஊத்த வந்திருக்கிறேன். பால் சட்டையை காட்டு, நான் ஊத்திட்டு போறேன். ஐயா, தடியனுக்கு என்னல ஆச்சு? இருந்தாலும் முடியாம படுத்துக்கிட்டு கிடக்குள்ள, அவன் சென பண்ணி மாதிரி தானே இருக்கிறியான். அப்புறம் என்னென்ன முடியாம படுத்து கிடக்குறியா? நல்லா அங்கிட்டு இங்கிட்டு உடம்பு வச்சுக்கிட்டு டங்கு ஆடிக்கு தெரியுமே, இன்னைக்கு முடியாம படுத்து கிடக்குறானுக்கும். சரி பாலை கொண்ட ஊத்து. ஆமா, ஒரு மனுஷனுக்கு முடிவு எப்படி வரும்னு சொல்லவா முடியுது? இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு செத்து போயிருவான், நாளைக்கு இருக்கிறவன் இன்னைக்கு செத்து போயிருவான். என்ன பண்ண முடியும்? மனுஷனோட விதிதான். இல்ல பேச்சு வாக்குல அந்த ஆளு செத்து போயிருவான்னு சொல்லிவிட்டே இல்ல, அப்பெல்லாம் சொல்ல. அதெல்லாம் காலங்காத்தால பால் ஊத்துறப்ப வாயை கழுவிட்டு வந்து ஊத்து முத. கிளவியா, பாலை பூரா எல்லாத்துக்கும் ஊத்தி விட்டு வந்துட்டேன். இன்னைக்கு எவ்வளவு வருமானம் பார்த்தேன் தெரியுமா? நிறைய வருமானம் பார்த்தேன். இன்னைக்கு சந்தோஷமா சாப்பிட போறோம் நம்ம. பேரண்டிதான் நீ வச்ச குறி என்னைக்குல தப்பி இருக்குது. சரில இந்த கடை வரைக்கும் போயிட்டு வர இருங்க. அண்ணா, நான் அதுல ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல, அதுல இருந்து 100 ரூபாய் எடுத்து 2 பேத்துக்கு ஏதாவது தக்காளி சோறு செஞ்சு போட்டுருவோமா? அப்பதான் நமக்கு காசு சாப்பாடுலாம் பெருகுமா அண்ணா? அதனால 2 பேத்துக்கு சாப்பாடு செஞ்சு போடணும், தக்காளி சோறு செஞ்சுக்கலாமா? ஏல, என்னைக்கா ஒரு நாள் சம்பாதிக்கிறோம், அதுல இந்த மாதிரி வேண்டுதல் வச்சு தொலைச்சிட்டு என்னெல்லாம் பண்ண முடியும்? நாமளே சோத்து இல்லாம வழி இல்லாம உட்காந்து கிடக்குறோம், இதுல வேற இடத்துக்கு எதுக்கு சோறு போடணுமாக்கோ? சரில போய் பொருளை வாங்கிட்டு வந்து செய்யலாம் வா. ஏலே, ஃபர்ஸ்ட் இந்த சட்டியை வச்சு விட்டா அரிசி அதுல போட்டு தண்ணியை ஊத்தி வேக வைக்கணும்னு நினைக்கிறேன்ல. அரிசி வந்ததுக்கு அப்புறம் தான் மத்ததெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். பால்லாம் எடுத்து வச்சியா? பால்லாம் இந்த சோத்துக்கு ஊத்துனா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அண்ணா, நீ கேட்ட தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம், இஞ்சி பூண்டு, சாம்பார் பொடி, மிளகா பொடி, அரிசி, பால் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த தக்காளி மட்டும் ஒரு குக்கர்ல போட்டு விசில் விட்டு அதுக்கப்புறம் இதுல கொட்டிக்கலாம். சரியா? அப்பதான்
வேகும். சரில குட்டி கருவாயா, எடுத்து வேக போடு. இது நல்லா சோறு வேகட்டும். அதுக்கப்புறம் எல்லா மசாலாவையும் அரைச்சு ஊத்தி மூடி வச்சு விடுவோம். என்ன அண்ணா, தக்காளி சோறு வெந்துருச்சு. சரி வா, இதை கொண்டுட்டு எல்லாத்துக்கும் போவோம். நம்ம கையால எல்லாத்தையும் பசியாத்தி விடுவோம்னா வா போவோம். குட்டி கருவாயா, உனக்குள்ள இவ்ளோ மனப்பான்மையால எனக்கு நினைச்ச போதெல்லாம் சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு இந்த சோறை கொடுத்துட்டு எல்லாரும் நம்மள பாராட்டுவாங்க பாரு. 100 வயசுக்கு மேல நல்லா இருக்கணும்னு. அதுல தால உண்மையான சந்தோஷமே இருக்கு. வா போவோம். பிச்சைக்கார பாட்டியா, இந்தா உனக்கு சோத்தாக்கி கொண்டு வந்திருக்கிறோம். 3 வேளைக்கு நீங்க 2 பேரும் வச்சு சாப்பிடுங்க. சரியா? அரே தர்ம பெருவே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. 3 வேளைக்கு சோத்து கொடுத்துருக்குது சாமி. ஏலே, நீ அவளெல்லாம் கையெழுத்து கும்பணும்ல, அவனை கையெழுத்து கும்பிடு. எப்படி 3 வேளைக்கு சோத்து கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் பார்த்தியா? அது டவராவோட கொடுத்துருக்கிறியா? நீ நல்லா இருக்கணும் கண்ணு, நல்லா இருக்கணும். ஆமாப்பா, நீ நல்லா இருக்கணும். சோத்துக்கே வழி இல்லாம இருந்தோம். இந்த சோத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்குற ரொம்ப சந்தோஷம் கண்ணு, ரொம்ப சந்தோஷம். இதை வச்சு நாங்கள் 3 நேரமும் பசியாத்திக்குவோம்ப்பா. நீ போயிட்டு வா. பாட்டி, நீங்க எல்லாம் வயிறு நிறைய சாப்பிடுங்க. அதுதான் எங்களுக்கு பெரிய சந்தோஷம். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாம வாழ். ஏண்டி இந்த 2 கருவாப்பைகளும் பாத்தியா எவ்வளவு மனப்பான்மையோட கொண்டு வந்து கொடுத்துட்டு போறானுங்கன்னு. நம்ம பசியாட்டணும் இந்த சோத்தை செஞ்சு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. மனசார செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. சரி வா, சாப்பிட்டு பாப்பான். வாங்க வாங்க, இன்னைக்கு ஆச்சரியமா என் வீடு தேடி வந்திருக்கிறீங்க. உங்களை வெறுவாயோட அனுப்ப முடியுமா? வந்து வீட்டுக்கு வந்து 2 வா சாப்பிட்டு போங்க, ஒடியாங்க. இல்லை, நாங்க சாப்பிட்றதுக்கு வரல. நீ காலைல ஊத்த சொன்னிய பால், அது பசுமாட்டு பாலா இல்ல பாக்கெட் பால் எதுவும் கலந்து ஊத்துனியால? ஊரம் தண்ணி, அதுல பசுப்பாட்டு பால் கொஞ்சம் கூட வாடையே வரல. நீ என்ன பாலை ஊத்திட்டேன்னு எனக்கு மரியாதையை சொல்ற. இப்ப இல்ல அப்படியே கொண்டு போய் உன்னை போலீஸ்ல எடுத்து உட்கார வச்சிருக்கேன் பாத்துக்க. இன்னும் எங்களை எல்லாம் பார்த்தா முட்டாளா தெரியுதா? பாக்கெட் பாலை வாங்கிட்டு வந்துட்டு பல்ல 10 லிட்டர் தண்ணியை கலந்து வச்சிருப்ப போலயே. பூரால தண்ணி தானே இருக்குது, பால் கூட பொங்க மாட்டேன்ருச்சுது. உனக்கு என்ன மரியாதை கொடுத்துக்கிட்டு ஒழுங்கு மரியாதை சொல்றியா இல்லையா? ஏமா உங்களுக்கு என்ன பைத்தியங்கிட்டே முடிச்சிருச்சா? நானே வீட்டுல முடியாம படுத்து கிடக்குறேன். நான் எங்கிட்டு பால் ஊத்த வருது? நான் பாலே ஊத்தவே இல்லையே. நீங்க வேற எவன்ட்டே வாங்கி போட்டு என்ன சொல்லிக்கிட்டு இருக்காதீங்கம்மா. நான் பாலே ஊத்த கிடையாது இன்னைக்கு. நீங்க பொய் சொல்லாதீங்கன்னே. அந்த கருவாயம் பையன் தான் சொன்னியா, நீங்க தான் பாலை கொண்டு வந்து ஊத்த சொன்னீங்கன்ட்டு. அதனாலதான் பால் நாங்க வாங்கணும். அந்த பாலுக்கு ஒழுங்கா எனக்கு பணத்தை கொடுங்க. அது பாலா இல்ல மொட்டை தண்ணியான்னு தெரியல. அந்த பாலை தூக்கி இவன் முகரையிலே ஊத்தணும். ஒழுங்கா பையன் பணத்தை எடுக்கிறியா இல்லையா? ஒழுங்கா காசு எடுத்துட்டு வாடா, போடா. ஐயோ, போ மரியாதையெல்லாம் தரமட்டத்துக்கு போகுது. எம்மா, நான் பாலே ஊத்த சொல்லலம்மா. ஏமா என்னைய போட்டு உயிரை வாங்குறீங்க? அட கடவுளே, இந்த திருட்டு பையன் காசு கொடுக்க மாட்டான் போல இருக்குது. இவனை சும்மா விடக்கூடாது. காசு தான் மரத்துலயா காய்ச்சி தொங்குது. இப்படி நம்மள ஏமாத்திட்டியா? இவனை கண்டிப்பா போலீஸ்ல புடிச்சு கொடுத்தே ஆவேன் நானு. எம்மா கத்தாதம்மா. காசு எடுத்துட்டு வந்து தந்துடுறேன். தயவு செஞ்சு யார்கிட்ட சொல்லி வைக்காத. எவனோ வச்ச பாம எவனையோ எடுக்க சொல்ற மாதிரில இருக்குது இந்த கதை. வச்ச வருவேன் பூராட்டி நம்மளே மாட்டி விட்டு போயிரு அந்த கருவாயம் பையன். இவனுக்கு ஒரு நாள் சமத்தியா வச்சத்தான் அடங்குவான் போல. அடே, 2 கருவாப்பைகள் வெளியே வரீங்களா இல்லையாடா? இந்த வரியா இல்லையா? இந்தாங்களா உங்க சோத்தை தூக்கிட்டு போகல. வாங்கடா தர்ம பேரு ராசாக்களா, உங்க சோத்தை நீங்களே தின்னுங்க. இந்த சோத்தை ஒரு நேரம் மனுஷன் தின்னானா போய் சேர்ந்து பிடிவான்ல, போய் சேர்ந்து பிடிவான். ஏல, எவனாவது சோறுல பால்லாம் ஊத்தி கொண்டு வந்து கொடுப்பானா? பால் கவுச்சு அந்த சோத்துல அடிக்குது. சாம்பார் பொடியை வேற போட்டு வச்சிருக்கீங்க. இதுல 10க்கு உரப்பு பொடியெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க. கலர் பொடி வேற இதுல போட்டு வச்சிருக்கீங்க. என்னென்னத்துல இதுல போட்டு தொலைஞ்சிங்க? ரோட்ல போற பெருச்சாலியை கூட அடிச்சு தூக்கி போட்டிருப்பீங்க போல இந்த சோத்துல. இந்த சோத்தை நீங்க கொண்டு வரப்போ 1 ரூபாய் தின்னு பாத்தீங்களா இல்லையா? கிளவியா, அப்படிலாம் சொல்லாத. உங்களுக்காக பாசமா செஞ்சு எடுத்துட்டு வந்தோம். எச்சி படக்கூடாதுன்னு குட்டி கருவாயும் சொன்னியா? அதனாலதான் எச்சி படாம செஞ்சு எடுத்துட்டு வந்தோம். தப்பு வாயில போட்டுக்க. உங்களுக்கு கொடுக்குற தர்மத்துல நாங்க எச்சி பண்ணலாமா? ஏடா, உன் மூக்கு சொல்லியா அந்த ஒழுக ஒழுதுகிட்டு இருக்கு. அதுல ஒழுகுறதுக்கு எவ்வளவு நேரம்டா ஆகும்? இப்படி ஏமாந்து தொலைச்சிட்டோமே. இவங்க கொடுக்குற சாப்பாட்டை வாங்கி தொலைச்சு நேரம் போய் சேர்ந்துருப்பான். எழுதி இப்படி சொல்லாத. இன்னொரு நாள் வேணா நல்ல சாப்பாடை செஞ்சு தரேன். அதுக்காக வாய் உனக்கே இல்லைன்னு இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்கியாக்கோ. அடுத்தது வாய் உனக்கே செஞ்சு தரேன் போ. உனக்கே இல்லையா? உனக்கையா? இந்த சோத்து தாப்புல போய் சேர்ந்துருவோம்டா. நல்ல சோறு வேணும்னா எங்க கூட வந்து பிச்சை எடுங்க. நாங்க உங்களுக்கு போடுறோம். ஆளு முகரைகளையும் பாரு. என்ன கருவாயன்னா இப்படி ஆகி போச்சு. சே, இல்லை என்னெல்லாம் அவளுக்கு 2 பேரும் ரொம்ப வந்து பாராட்டி போறாளுகளாக்கும். நான் அப்பவே நினைச்ச பாலிகளெல்லாம் வச்சிருக்கும் போதே ஏன் அப்படி பண்றீங்க? தர்மம் பண்றதுக்கு ஒரு மூஞ்சி வேணும்ல, அது உங்ககிட்ட சுத்தமா கிடையாது. இவனா தக்காளி சோத்துல பாலிகள்லாம் ஊத்தி கொடுப்பானால. கிளவியா, நான் இல்ல வெந்தா எல்லாத்தையும் தயார் பண்ணியா? இவனை போய் சொல்லு. தடிமாமா, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசலாம் தான் வந்தேன். அன்னைக்கு எங்க அப்பா போட்டு அடிச்சு புட்டியாமல மாமா. அவர் இப்ப முடியாம படுத்து கிடக்குறாரு. கை காலெல்லாம் ரொம்ப வலிக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு 8 பழகில எல்லாம் வாங்கிட்டு வந்து அவர் பாத்துருப்போம் மாமா. நீ கோதாவரி, அந்த ஆள் முடியாம கிடந்து அப்படி செத்து போனா போட்டோம். அப்போ வச்சு நம்ம நிம்மதியா கல்யாணம் பண்ணிக்கலாம் கோதாவரி. அந்த ஆளை வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. தடிமாமா, அப்படிலாம் சொல்லாத. அவர் என்னதான் இருந்தாலும் எங்க அப்பா இல்ல. ஒரு பழத்தையாவது வாங்கிட்டு வந்து பாத்துருப்போம் மாமா. அப்பதான் அவர் கோவம் அடங்கும். சரி கோதாவரி, வீட்டுக்கு போ, நான் வாரேன்.
லூசு மாமா, என்னது இது? பழம் வாங்கிட்டு சொன்னா எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். என்ன மாமா, இத பார்த்தா அப்பாக்கு இன்னும் கோவம் தானே வரும். எப்படி கோவம் குறையும்? இப்ப நான் எப்படி சமாதானப்படுத்துறேன் பாரு. மாமா மாமா, நான் இருக்கிறேன், அது வரைக்கும் நீ எந்த பயமும் பயப்பட தேவையில்ல. உன் உயிர் ஒன்னும் போயிடாது, சரியா? அடடா, என்ன இது திடீர்னு கக்கூஸ் நாத்த அடிக்குது. ஐயா, என்னத்தடி போட்டு தொலைஞ்சிக்கிட்டு. அட கடவுளே, இந்த தடிப்பைய வந்து உட்காந்தனாலதான் கக்கூஸ் வாட வருதா? என்ன எதுக்குடி இவன் மடியில படுக்க வச்ச? எம்மா, நாத்த தாங்க முடியல. எப்பா, நீ எதுக்குடா இங்க வந்திருக்கிற? அல்லாத வீட்டுக்குள்ள எதுக்கு வந்திருக்கிற? ஏ மாமா, உன்னே தாயா பார்க்க வந்திருக்கிறேன். இங்க பத்தியா உனக்காக பழமெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். உன் உடம்பு சொல்லுன்னு கோதாவரி சொல்லுச்சு, அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். தூ, பழம் வாங்கிட்டு வர மூஞ்சி பொகர கட்டைய பாத்தியா அவனுக்கு? எலும்புச்சம்பளத்தை வாங்கிட்டு வந்திருக்கிறேன், புளிஞ்சு அவன் கண்ணுலயே அடிச்சு விடுங்கிறேன். வெளியே போடா, வெளியே போடா முத. எப்பா, அவர் உங்களை பார்க்க வந்தாலும் தப்புங்கிற, அப்புறம் எப்படிதான் அவர் உன் மனசுல இடம் பிடிக்க முடியும்? சொல்லுப்பா. அடியே, இவன் என்ன என் காதலி அடி? என் மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு இவனை எனக்கு சுத்தமா பிடிக்கல. இவனை வெளியே அனுப்பு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையில ஒரு சின்ன கேள்வி. கருவாயன் தானம் பண்றதுக்காக ஒரு சாதத்தை செஞ்சான்ல, அது என்ன சாதம்னு மறக்காம நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க.